பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 15 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: யோபு எதை தேவனுக்கு முன்பாக குறைய பண்ணியதாக எலிபாஸ் கூறினான்? பதில்: ஜெப தியானத்தை. கேள்வி: யோபுவை குற்றவாளி என்று தீர்த்தது எது? பதில்: யோபுவின் வாய். கேள்வி: யோபுவுக்கு விரோதமாய் சாட்சியிட்டது எது? பதில்: யோபுவின் உதடுகள். கேள்வி: தம்முடைய பரிசுத்தவான்களையும் நம்பாதவர் யார்? பதில்: தேவன். கேள்வி: தேவனுடைய பார்வைக்கு சுத்தமானவைகளாயிராதவை எவை? பதில்: வானங்கள். கேள்வி: அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறவன் யார்? பதில்: அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிறவன். கேள்வி: துன்மார்க்கரின் வருஷங்கள் தொகை யாருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது? பதில்: பலவந்தம் பண்ணுகிறவன். கேள்வி: துன்மார்க்கனின் காதுகளில் தொனிக்கிறது எது? பதில்: பயங்கரமான சத்தம். கேள்வி: அப்பம் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிகிறவன் யார்? பதில்: துன்மார்க்கன். கேள்வி: துன்மார்க்கனின் முகத்தை மூடி இருப்பது எது? பதில்: கொழுப்பு. கேள்வி: துன்மார்க்கன் எவைகளில் வாசம் பண்ணுவான்? பதில்: பாழான பட்டணங்கள் குடிபோன கருக்குவியலான வீடுகள். கேள்வி: துன்மார்க்கன் எதற்கு தப்பாமல் இருக்கிறான்? பதில்: இருள். கேள்வி: துன்மார்க்கனின் கிளையை காய்ந்து போக பண்ணுவது எது? பதில்: அக்கினி ஜுவாலை. கேள்வி: வழி தப்பினவன் எதை நம்பக்கூடாது? பதில்: மாயையை. கேள்வி: யாருடைய கூட்டம் வெறுமையாய் போ? பதில்: மாயக்காரர். கேள்வி: யாருடைய கற்பம் மாயையை பிறப்பிக்கும்? பதில்: பரிதானம் வாங்கினவன். God bless you.